Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ஒரு பக்கமான டேஸ்ட்டில் ஒரு ஃபிஷ் கட்லெட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக ஒரு சூப்பரான டெக்ஸ்டரில் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணுற இந்த ஃபிஷ் கட்லெட்க்கு நீங்கள் சதைப்பகுதி அதிகமாக இருக்கிற எந்த மீன் வேணாலும் பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு எம்பரர் ஃபிஷ்ன்னு சொல்கிற வெள்ளை மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு இந்த மீன் எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுறலாம். இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியையும் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி வத்துற அளவு வத்த வச்சுட்டு இந்த மீன் ஆறுனதுக்கு அப்புறமா சதை பகுதியையும் முட்களையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுக்க போறோம். ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அந்த தண்ணியில அந்த உருளைக்கிழங்க அப்படியே சீச்சு விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாவு தன்மை எல்லாம் போய் நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்கு துருவல் கிடைக்கும். இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம உரிச்சு வச்சிருக்கிற மீனையும் சேர்த்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவருக்கு பதிலாக நீங்க அரிசி மாவு கூட ட்ரை பண்ணலாம். இது அப்படியே லைட்டா பட்டும் படாம அதை விரவி விட்டுக்கோங்க. ரொம்ப மசிச்சு அதை கிளறிட வேண்டாம். இதில் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம், 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப மாவு மாதிரி ரொம்ப அமுக்கி பிசைஞ்சிடாமல் லைட்டாக பட்டும் படாமல் அதை அப்படியே நம்ம கிளறி விட்டு நீங்கள் இந்த கட்லெட் ஷேப்பில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கட்லெட் கடிக்கும் போது அந்த ஃபிஷ்ஷோட டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் கட்லெட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு 2 முட்டையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கட்லெட்டை அந்த எக்கில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கை கொஞ்சம் மெஸ்ஸி ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு இடுக்கியை வச்சு கூட நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணலாம். இடுக்கியை வச்சு கட்லெட் எடுத்து அந்த முட்டையில் போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பிரெட் க்ரம்ஸை அப்படியே லைட்டாக குலுக்கி விட்டிங்கன்னா அது சூப்பராக கோட் ஆகிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது செய்யும் போதே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையும் எக் வாஷ் கொடுத்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் கடலை எண்ணெயை ஒரு மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிவிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஒவ்வொரு கட்லெட்டையும் ஒவ்வொரு பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வேகிற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் கட்லெட் தயாராகிடுச்சு. இது நம்ம சமைக்கும் போதே வாசனை சும்மா மூக்க தொலைக்கும், அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ சுலபமான முறையில் இவ்வளோ டேஸ்டியாக ஒரு ஃபிஷ் கட்லெட் உங்களால் இவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்னா அது சான்ஸே இல்லை. ரொம்பவே ஜாலியான ஒரு விஷயந்தான். ஸோ இதை நான் சில்லி சாஸ் கூட சர்வ் பண்ணேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. டொமேட்டோ சாஸ் அண்ட் மயோனஸ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.